வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வெளிப்படுத்தும் இன்ஸ்டாகிராமிற்கும் நன்றி உடையேன். இன்றைய எனது சிந்தனை கதையானது ஆமை புகுந்த வீடு என்பது சரிதானா? கதைக்குள் செல்வோம். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடுகளுள் ஒன்றான திரு ஏரகத்தில் அமைந்திருந்தது ஓர் உயர்நிலை பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அன்று தமிழ் பாட வேலை. தமிழாசான் பெயர் செல்லமுத்து. அருமையாகவும் பொறுமையுடனும் இருபால் மாணாக்கர்களின் இளம் வயதை அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பயிற்றுவிக்கக்கூடியவர். அன்றைய தினம் பழமொழிகள் பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறந்த மாணவி சிவகவி என்பவள் எழுந்து நின்று, ஐயா வணக்கம், இந்த ஆமை என்ற ஜீவன் என்ன பாவம் செய்தது ஐயா? ஏன் அந்த ஆமை புகுந்த வீடோ பிற இடமோ ஏன் உருப்பிடாது விளங்காது என்று பலர் சொல்கிறார்கள் என்று தனது கேள்விக்கணைகளை அந்த வகுப்பறையில் தொடுத்தாள். உடன் மனதுக்குள் சிரித்த தமிழாசான் நல்லமுத்து, உனக்கு மட்டுமல்ல அம்மா, உனக்கு ஏற்படும் இந்த ஐயப்பாடு எல்லாருக்கும் என்று தோன்றுகிறது, ஒரு சிலருக்கு என்று கூட சொல்லலாம். நீ கேட்பதும் நியாயமான ஒன்றே. நீ கேட்பது போல் ஆமை புகுந்த வீடு உருப்பிடாது என்ற பழமொழி கூற்றும் உண்டு. அதைத்தான் நான் விளக்கினேன். நீ அதற்குள் கேள்விக்கணையை தொடுத்து விட்டாய். பரவாயில்லை, அதை நான் விளக்குகின்றேன். ஆமை புகுந்த வீடு உருப்பிடாது. இதன்படி வீட்டின் உள்ளே படிதாண்டி ஆமையானது எவர் வீட்டிலும் நுழைந்து விட்டால் அவ்வீட்டிற்கு விரைவில் கேடு வந்துவிட்டதாகவே பலர் கருதுகின்றனர். பயப்பட வேண்டாம். ஆனால் அது உண்மையல்ல. ஆமையின் வேகம் என்பது நமக்கும் தெரிந்ததே. அதனால் அவ்வளவு எளிதில் வீட்டின் உள்ளே பல படிகளை தாண்டி உள்ளே நுழையவே முடியாது. அப்படி எதிர்பாராத வகையில் தப்பித்தவறி நுழைந்து விட்டாலும் அதனால் அந்த வீட்டை விட்டு அவ்வளவு எளிதில் சட்டென்று வெளிவரவே முடியாது. இதுதான் உண்மையம்மா. எனவே ஆமையானது 90 விழுக்காடு வீட்டிலுள் நுழைய முடியாது என்பதால் ஆமை புகுந்த வீடு உருப்பிடாது என்ற கூற்று சாத்தியமாக வாய்ப்பு இல்லை. அப்படியா ஐயா? ஆமம்மா, இதுதான் உண்மை. ஆனால் சிவகவியோ விடாமல், அப்படியென்றால் அதன் உண்மை விளக்கம்தான் என்ன ஐயா என்று பணிவோடு கேட்டாள். இது யாவர் அறிய வேண்டிய ஒன்றே. உடன் தமிழாசான் செல்லமுத்து செல்லமாக அவளை தட்டி கொடுத்து, உட்காரம்மா, நான் விளக்குகிறேன். ஆமாம், தெரிய வேண்டிய நற்செய்தியே உனது கேள்விக்கணை. சற்று நாம் நிதானமாக நம் அனுபவத்தின் வாயிலாக இக்கூற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரம் சில கூற்றுகளின் விளக்கம் கூட நம் மனதிற்கும் நம் புத்திக்கும் உடனே புலப்படாத ஒன்றாகி விடுகிறது. சரியானதுதான் எண்ணம். நாம் நம் வாழ்க்கையில் எவர் மீதும் காழ்ப்பு உணர்ச்சியோ பொறாமை கொண்டோ வாழ்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுமம்மா. நினைத்தால் அதுவே தனக்காகவும் மாறிவிடும். பொறாமை கொண்டு நினைத்தால் அது மீண்டும் தனக்காகவே நமக்காகவே அது மாறிவிடும். நமது உள்ளத்தில் பொறாமை
என்கின்ற ஆமை புகுந்துவிட்டால் அதை வெளியேற்றுவது மிகவும் கடினம். எவரும் பொறுத்து கொள்ள முடியாத தன்மைதான் அம்மா பொறாமை என்பது. இப்பொழுது புரிகிறதா? உடன் மாணவி சிவகவி, ஐயா, இக்கூற்று வழி நமக்கு புரிய வேண்டியது மேலும் ஏதேனும் உண்டா என்றிட சொல்கிறேன் குழந்தாய். அதாவது, நமது உடலையும் உள்ளத்தையும் அகப்புற தூய்மையுடன் நாம் சுத்தமாக வைத்து கொண்டால் நம் உள்ளத்தில் பொறாமை என்கின்ற ஆமை ஒருபோதும் குடியேறாது என்பதை உணர்த்தவே இப்பழமொழியாகும் என்று விளக்கினார். நாமும் விளங்கிக் கொள்ளலாமே. வாழ்த்துக்கள்.